ஊர்லேருந்து வந்ததுனால மாவு எதுவும் போடலை. அதனால் சரி டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்ச போது தான் சரி சிம்பிளாக அரிசி உப்புமாவே பண்ணிடலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி உப்புமா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக துவரம் பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நல்லா உணர்த்திடணும். நம்ம தொட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஈரம் இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு அதை மிக்சியில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் ரெண்டும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு 1க்கு 2.5 தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அது தண்ணியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சிடணும். கடாயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வறுத்துடணும். எந்த உப்புமா செஞ்சாலும் சரி இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்கும்போது ஒன்றோட ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அப்புறம் கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய்யும் தேங்காய் துருவலும் சேர்த்து கிளறி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சாம்பார் சட்னி எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.